கலைஞர் கருணாநிதி இல்லா தமிழக அரசியல் என்னவாகி இருக்குமோ என்றே கேட்க தூண்டும். ஆம், அப்படி அரசியலில் ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கியதோடு வியப்பின் உச்சிக்கே செல்லும் வகையிலான ஏராளமான அதிரடி திட்டங்களை அமல்படுத்தியவர் கருணாநிதி என்று சொன்னாலும் மிக இல்லை. திராவிட இயக்க வரலாறு குறித்தும் சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தின் வளர்ச்சி குறித்தும் மு. கருணாநிதி என்ற பெயரை தவிர்த்துவிட்டு எவராலும் எழுதிவிட முடியாது. 1938களில் ஹிந்தியை கட்டாய பாடமாக்கும் ராஜாஜியின் முடிவுக்கு மாநிலம் முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் திருவாரூரின் வீதிகளில் வாருங்கள் எல்லோரும் போருக்கு செல்வோம், வந்திருக்கும் ஹிந்தி பேயை விரட்டி திருப்பி விடுவோம் என்ற வாசகத்தோடு பதாகையை ஏந்தி தனது 14 வயதிலேயே தமிழன்னைக்காக போராட்டக்களம் கண்டபோதே தொடங்கிவிட்டது கருணாநிதியின் பொது வாழ்வு. இளம் வயதில் அவர் தொடங்கிய மாணவ நேசன் இதழ் தொடங்கி முரசொலி நாளிதழ், நாடகம், கதை, திரைக்கதை, பாடல், வசனம், பெண்ணுரிமை, சமூக நீதி என 94 வயது வரை எழுதிக்கொண்டே இருந்தது அவரது பேனா. 1953ஆம் ஆண்டு டால்மியாபுரம் என்ற பெயரை கள்ளக்குடி என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரியும் குலக்கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திமுக போராட்டம் நடத்திய போது தண்டவாளத்தில் தலை வைத்து கருணாநிதி போராட்டம் நடத்தினார். கோயிலில் குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக என திரையில் கிடைக்கும் இடங்களில் எல்லாம் தன் வசனங்கள் மூலம் சமூக நீதி கருத்துக்களை பரப்பினார். திமுக தோற்றுவிக்கப்பட்ட பின் 1957 முதல் பொது தேர்தலை சந்தித்து 112 இடங்களில் போட்டியிட்டு 15 இடங்களை வென்றது. அதில் குளித்தலையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கருணாநிதியும் ஒருவர். தனது கடைசி காலம் வரை போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வென்று 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை முதலமைச்சர் என தான் பதவியில் இருந்தபோதெல்லாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காய் உழைத்தவர் கருணாநிதி. அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம், மாநில முதல்வர்களுக்கு கொடியேற்றும் அதிகாரத்தை பெற்று தந்தது, மனிதனை சுமக்கும் கைரிக்ஷா ஒழிப்பு, வாக்காளர்களாக இருந்த பெண்களை மக்கள் பிரதிநிதிகளாய் மாற்ற பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் ஒதுக்கீடு, கல்வி, வேலை, சொத்து என அனைத்திலும் பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டி சமத்துவத்திற்கு வித்திட்டவர் கருணாநிதி. மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பட்டியலை உருவாக்கி அவர்களுக்கான இட ஒதுக்கீட்டை கொடுத்தவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என எல்லோரும் சமத்துவமாய் வாழ பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள், உழவர் சந்தை, கலைஞர் காப்பீடு திட்டம், சிப்காட், சிட்கோ என தொழிற்பேட்டைகள், நவீன கட்டமைப்பு என நவீன தமிழ்நாட்டின் தந்தையாய் திகழ்ந்தவர். கலப்பு திருமண ஆதரவு, கைம்பெண் மறுமண நிதி உதவி, சமூகத்தில் நிமிர்ந்து நடைபோடும் வகையில் திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் என பெயர் சூட்டிய கருணாநிதி அன்னை தமிழுக்கு செம்மொழி விழா எடுத்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் உள்ளிட்ட எண்ணற்ற பல திட்டங்களால் தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பொருளாதாரம், சமூகம், சுயமரியாதை என அனைத்து படிநிலை வளர்ச்சியிலும் பின்புலமாய் நிலைத்து நிற்பவர் கருணாநிதி. அரசியல் களத்தில் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இல்லை. ஆனால் கருணாநிதி அரசியலுக்காக மட்டுமல்லாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் விமர்சிக்கப்பட்டார். எனினும் தவளாத எத்தனை விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் தன் பணியை செவ்வடே செய்தவர் கருணாநிதி. அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி தொடர்ந்து திமுக தலைவராக பணியாற்றி வந்த கருணாநிதி 2013ஆம் ஆண்டு தனக்கு பிறகு தனது அரசியல் வாரிசாக தனது மகன் மு.க. ஸ்டாலின் இருப்பார் என அறிவித்தார். நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரை இரவலாக உன் இதயத்தை தந்திடன்னா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா என அண்ணாவிற்கு இரங்கற்பாய் எழுதிய அவர் ஓய்வெடுக்காமல் உழைத்து வங்கக் கடலோரம் ஓய்வெடுக்க சென்று 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவரது மறைவிற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக சார்பில் அண்ணா சிலையில் இருந்து கருணாநிதி நினைவிடம் வரையிலும் அமைதி பேரணி, தமிழகம் முழுவதும் அவரது திருவுருவ படத்திற்கு மரியாதை என நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் செலினா.